சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு டின்னர் ரெசிபி, அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம டின்னருக்கு என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இட்லி தான் வந்து செஞ்சுருந்தோம். இட்லி வந்து வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வந்து எதுவும் இல்லை, சிம்பிளாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் சாம்பார் தான் வந்து செஞ்சுருந்தோம். முருங்கைக்காயில் வந்து சாம்பார் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்காய் இருந்துச்சு. அதில் வந்து 1 பாட் ரைஸ் மாதிரி கிளறிடலாம் அப்படின்னு சொல்லி வணக்கி அதை அப்படியே கிளறிட்டோம். சொரக்காய் அதெல்லாம் போட்டு செஞ்சு அதை அப்படியே கிளறி வச்சிட்டோம். டேஸ்ட் வந்து கொஞ்சம் அட்டகாசமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து நம்ம செல்லா குட்டீஸ்க்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து நல்லா ஹாப்பியாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நீங்களாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னும் வெறி பிடிச்ச மாதிரி எங்கேயோ காணாத கண்ட மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டான் வந்து எங்கே ஏறிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பெட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க வந்து அவர் ரெடி ஆகிட்டார். எப்போ வந்து இந்த பிரைட்னஸ் எல்லாம் வந்து டார்க்னஸ் ஆகுதோ அப்போ வந்து நான் வந்து என் பெட்டை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடியாக அவரோட இடத்துல உட்காந்துருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு குட் நைட்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செல்லா குட்டீஸுக்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து அடுத்த நாளுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வந்து இங்கே இதுதான், இது கரும்பு சோகை பில்லு கரணின்னு சொல்லுவாங்க, சீன் பில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த செல்லா குட்டி வந்து அவங்க வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரெடியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எதுக்கு நைட் டின்னருக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வானம் வந்து பொழுது போகுது. நமக்கு நிலா வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நிலா நம்மளை பார்த்து அப்படியே ஒரு ஹாய் சொல்லிச்சு. நம்மளும் வந்து ஒரு ஹாயை போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊனி வச்ச பூசணி செடியை பார்த்தீங்க அப்படின்னா பூசணிக்காய் வச்சுருக்கு. அதாவது நம்ம ஒரு பிளான் பண்ணி அது காய் வைக்கும்போது நமக்கு அதை நம்ம கண் கூட பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து இவ்வளோதான் இருக்காது. நம்ம போட்ட செடியில் பார்த்தீங்க அப்படின்னா காய் வந்து ஒரு 3 காய் வச்சுருந்தது. அதில் ஒரு காய் பார்த்திங்கன்னா மயில் வந்து நம்ம முருகரை வந்து கொத்திட்டு போயிட்டாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் விட்டாச்சு. இன்னும் 2 காய் இருக்குது. இதில் ஒன்று வந்து சாமி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ஊரில் ஃபெஸ்டிவல் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து சாமி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கீம் வாட்டர், அதாவது ஆற்று தண்ணி தான் வந்து தோட்டத்தில் வந்து தண்ணி பாய்ஞ்சிட்டு இருந்துச்சு. நம்மளும் அப்படியே போயிட்டு கால் நனைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலை நனைச்சிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். கரும்பு தோட்டத்துக்கு தான் வந்து தண்ணி பாய்ஞ்சிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அதையெல்லாம் ரசிச்சுட்டு மாலை வேளையில் இதையெல்லாம் இயற்கையை ரசிக்கிற மாதிரி எல்லாம் ஒரு ரசிப்புகளை போட்டுட்டு நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கரும்பு மேலே சொரக்காய் செடி வந்து எடுத்து விட்டுருந்தோம். காய் வந்து அருமையாக காய்ச்சிருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம சொரக்காய் எல்லாமே வந்து போட்டு நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே வந்து இங்கே தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது கரும்பு வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வெட்டலான்னு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஃபெஸ்டிவலுக்காக பார்த்திங்கன்னா நேற்று வந்து குங்கும அபிஷேகம் அப்படின்னு சொல்லி நடந்துச்சு. அனைத்து மக்களுக்கும் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நம்ம மாரியம்மனோட அருள் வந்து கண்டிப்பாக அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா குங்கும அபிஷேகம். இது வந்து உங்களால் வர முடியலன்னா கூட நம்ம வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்து அருள் வந்து பெற்று சிறப்பாய் வாழ அனைவரையும் வேண்டுகிறேன். அபிஷேகம் வந்து நடக்குது, நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு உங்களால் வர முடியலனா கூட உங்களுக்கு கண் கூட கிடைக்கக்கூடிய ஒரு அருளாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.